குர்ஆன் இந்த உலகத்துக்கு தரப்பட்டு 1400 வருஷங்களை தாண்டி விட்டது. இந்த குர்ஆன் என்பது 14 நூற்றாண்டுக்கு முந்தி முகமது நபி இது கடவுளுடைய வார்த்தை நமக்கு தர்றாரு. முகமது நபி சொந்தமா எழுதியிருந்தான்னு வைங்க, அது எப்படி இருந்திருக்கு? அந்த காலத்து அறிவுக்கு தகுந்தவாறு தான் அந்த வேதம் இருக்கும். இப்ப எடுத்து பார்த்தா என்ன இருக்கு? நீ வேண்டா கொண்டுட்டு வா, 14 நூற்றாண்டுக்கு முந்தி எழுதுற எல்லா புத்தகத்தையும் கொண்டுட்டு வா. நான் 14,000 தப்பு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். 1400 வருஷத்துக்கு முந்தி எழுதின எந்த புத்தகத்தையும் கொண்டுட்டு வா. இன்றைய விஞ்ஞானத்தில் ஆய்வு செஞ்சு பார்ப்போம், அறிவியல் கண்டுபிடிப்போடு ஆய்வு செஞ்சு பார்ப்போம், மருத்துவர்கள்ட்ட கேட்டு ஆய்வு செஞ்சு பார்ப்போம், வரலாறு எழுதி ஆய்வு செஞ்சு பார்ப்போம். ஒவ்வொரு கோணத்திலே ஆய்வு செய்யும் பொழுதும் அவ்வளவும் தப்பு தப்பா இருக்கும். 14 நூற்றாண்டுக்கு முந்தி உள்ள விஷயங்கள் நிச்சயமா தப்பா இருக்குமா இல்லையா? குர்ஆனை பொறுத்த வரைக்கும் 14 நூற்றாண்டு கடந்துருச்சுல, இப்ப சேலஞ்ச் பண்றோம். இது அற்புதம். நீ குர்ஆனை எடுத்துக்க, இதை படித்து பார்த்து இந்த காலத்திற்கு இது பொருந்தாது. சூரியனை பற்றி குர்ஆன் இப்படி சொல்கிறது, அப்படி கண்டுபிடிக்கல, மாத்தி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லு. சந்திரனை பற்றி குர்ஆன் இப்படி பேசுது, ஆனால் இப்ப கண்டுபிடிச்சது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லு பாப்போம். மழை பெய்வதை பற்றி குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, ஆனால் இப்ப வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லு பாப்போம். ஒரு கருவிலே குழந்தை வளருவதை பற்றி குர்ஆன் பேசுகிறது, இல்ல இது பொய், இப்ப வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லு பாப்போம். மொத்த குர்ஆனையும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பரிசீலனைக்கு தர தயார். இறைவன் தந்து விட்டான். எப்படி தந்துட்டான்? அப்படி அப்புறம் தான் கொண்டு வர சேலஞ்ச் வாடா. அல்லாஹ் கூப்பிடுறான். சந்தேகம் இருந்தால் ஃபாத்து பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி, இதில் உள்ளது போன்ற ஒரு அத்தியாயத்தை